வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மேகி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ், எக்கு இதெல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். 2 மேகி பாக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 2 முட்டை. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்குவோம். வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற கேரட், பீன்ஸு இந்த 2ஐயும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த வெஜிடபிள்ஸை வதக்குவோம். இந்த மேகி செய்கிறதுக்கு அதிகமாக வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாவே போதும். பேனை மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சில மசாலாவை ஆட் பண்ணுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்குவோம். அந்த மசாலா எல்லாமே இந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஊற்றுனதும் உடனே நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக நமக்கு கிடைக்கும். முட்டை தெரியாத அளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் முட்டை ரொம்ப பெருசாக தெரியாத அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். அதனால் நம்ம உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃப்ளேமை நம்ம மீடியமாக வச்சுக்கிட்டே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 1 மினிட்லேயே நம்மளுக்கு முட்டை நல்லா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி முட்டை நல்லா வந்ததும் மேகிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம 2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேகியை இதில் ஆட் பண்ணுறோம். மேகியை நம்ம இந்த மாதிரி 2ஆக நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மேகியை நம்ம உடனே கிண்டி விடாமல் லைட்டாக அதை திருப்பி விட்டால் போதும். மேகி பாருங்கள் நல்லா அதில் ஊறி வந்துட்டு இந்த மாதிரி ஊறி வந்ததும் மேகி பாக்கெட்டில் இருக்கிற மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை கொதிக்க விடுவோம். ஒரு கொதி வந்ததும் நம்ம பேனை மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பேனை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், நம்மளுக்கு டேஸ்டியான மேகி நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு. இந்த ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா இதே ஸ்டைலில் வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். குட்டீஸ்லாம் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.